ஓம் சக்தி சோதிட அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ராசி பலன் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி. இந்த ராசியின் பலாபலன்களை கணித்து நமக்கு சொல்ல இருப்பவர் பிரபல அனுபவமிக்க சோதிடர் ரவிசாமி ஐயா அவர்கள். 2026 ராசி பலன்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி 2026க்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய துளாராசி நேயர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த துளாராசி நேயர்கள் நிறைய தடங்கல்களை சென்ற வருஷம் அனுபவிச்சு வந்தீங்க. சரி, முதல்ல துளாராசிக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்ப்போம். வாழ்க்கையை ரசித்து வாழ்க்கை நடத்துபவர்கள் இவங்களை தட்டுக்கு யாராலையும் முடியாது. ரசித்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். அதே மாதிரி இயற்கையாவே எங்களுக்கு அழகு ஆடம்பரம் அமையும். வீடு கட்டணும், நிலப்புலங்கள் அமையணும், வாகனங்கள் எல்லாம் அமையணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க. நிச்சயமா அந்த பலன்களை இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். இந்த ராசிக்கு சூரிய பகவான் நீசமாயிடுறாரு, சனி பகவான் இந்த ராசியில உச்சமாயிடுறாரு. துலாம் ராசிக்காரர்களுடைய அப்பா எப்பவும் உழைச்சுக்கிட்டே இருப்பார். இது நீங்க கண்கூட பார்க்கலாம். தாய் மாமன் உறவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். தன்னை அழகுபடுத்தி பார்க்கறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். நிறைய துளாராசி நேர்களோட மூதாதையர்களை பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்ந்த குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. விளையாட்டு வீரம் போன்றவர்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். தராசு பிடிச்ச மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட எல்முனையில கூட குறைச்சல் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குணம். குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது, கூடுதலாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நேர்மையா உள்ளவங்க இவங்க. இவங்களோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, இயற்கையாகவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமணத்துக்கு பிறகு இவங்கதான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் திருமணத்துக்கு அப்புறமா தான் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். சரி, இவங்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு குரு பகவானுடைய பலத்தால வருஷம் அமர்க்கலமா ஆரம்பிக்க போகுதுங்க. ராசிநாதனும் புதனும் தனசால் பணவரவை அதிகரிச்சு தரப்போறாங்க. அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி இந்த வருஷம் திருமணம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி அரசாங்க வழிகள் ஆதரவுகளும் அனுகூலங்களும் வேலை வாய்ப்புகளும் இவங்களை தேடி வரப்போகுது. குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல பார்க்கறதுனாலையும் சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனாலையும் புதிய முதலீடுகள் செய்தல், நிலப்பலன்கள் வாகனங்கள் வாங்குதல் அமையும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நிச்சயமா அவங்க செஞ்சுக்கிடணும். பெண்கள் வழிகளை தான் அதிகமான அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்கு பிறகுதான் யோகம் அமையும். அழகான முக வடிவம் கண்ட பெண் இவங்களுக்கு வாழ்க்கை துணையா கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வெளிநாட்டு யோகமும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு இந்த வருஷம் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது. சரி, சரராசி தத்துவத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி இந்த ராசி அமையுது. சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் இவங்க ராசி. வெண்மையான நிறங்களை கொண்ட ஆடைகளை அடிக்கடி உடுத்தி வர்றது உங்களுக்கு யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மிதுனம், தனுசு, மகரம், கும்பம் இவங்களுக்கு நட்பு ராசிகளா அமையுது. அடிக்கடி கருட பகவானை தரிசிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை அடிக்கடி வழிபட்டு வர்றது மூலமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். தாமரை மலரை மகாலட்சுமிக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வருஷம் 90 விழுக்காடு நல்ல பலன்கள் நடக்கும். இறைவன் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி சோதிட நேயர்களே, ஐயா அவர்கள் கூறிய ராசி பலன்கள் அடிப்படையிலும் அவர்கள் கூறிய பரிகாரங்கள் முறைப்படியும் இவ்வாண்டில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். நமது நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் என் நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ள சேனலை ஷேர் பண்ணுங்க. நமது சேனலில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் காண்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.